மஜா போட்டிருந்தாங்க, மாஞ்சாவும் போட்டிருந்தாங்க, பட்டம் விட்டுருந்தாங்க அதிக பேர். பக்கத்தில் சர்ச்சு வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இந்த எக்ஸிபிஷன் மாரி நடந்துச்சு. இங்கே வந்து 80 ரூபீஸ் நினைக்கிறேன். நாங்கள் அதுக்கு போகல, ஏன்னா நம்மளுக்கு அந்த இதாக செட் ஆகாது. ஏற்கனவே கொஞ்சம் வெயிலில் போனதே கொஞ்சம் மயக்கமாக இருந்துச்சு. இல்லை அங்கே வேறு போய் மயக்கம் வந்துட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகல. அப்புறம் பீச் சைடு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க, பெசநகர் பீச் போகணும். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து டைம் கிடச்சி நாங்கள் போனோம். ரொம்ப ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அதிக பேர் லாட் ஆஃப் பீப்புள் வந்து வந்தாங்க. வெற்றிகரமாக நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். லோகேஷ் கதாநாயகன் ரூமோட கதாநாயகனோட ஃபீல் என்ன இருக்குது? ப்ராப்பராக இருக்குது ஃபீலு. நல்லா இருக்கு. உள்ளே பீச்சு உள்ளே போல அதுக்குள்ளே ஃபீல் நல்லா இருக்குங்கிறான். உள்ளே போய் பார்ப்போம் சம்பவம் என்ன நடக்குதான்னு. பீச்சு ஒரு ரவுண்டு அடிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு ரவுண்டு அடித்தோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்டு கிடையாது, சுற்றி பார்க்குற மாதிரி எல்லாமே போனோம். அங்கே பீச்சில் என்னென்ன இருக்கும், அந்த கன் ஷூட்டு இதுமாரி அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி மீன் வறுவல், அதெல்லாம் மீன் பிடிச்சவங்கலாம் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த கார் இது சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இது பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். நல்ல வசூலாகும் இருக்குது. கடை கடையாக போட்டு வச்சுருக்காங்க. பீச்சு கண்ணுக்கு தெரியுதுக்குள்ள கடைங்கன்னா அதிகம் கண்ணுக்கு தெரியுதுங்க. ஈயத்து வந்தால் படுத்தும் நம்ம எல்லாம் சேர்ந்து. கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் எதுக்காக? இந்தமாரி லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் மூமெண்ட்டுக்காக தான் முக்கால்வாசி பேர் உழைக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டென்ஷன் வைப்போடு இருந்து ரொம்ப தாங்க முடியாத டென்ஷன், ரொம்ப ஃபேமிலி தொல்லை அதெல்லாம் இருக்கும்ல. அப்பப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு இந்த இயற்கை கூட இந்த மனிதர்கள் சேர்கிற அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தாங்க நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சை உருவாக்கும். பீச்சில் வந்து லோகேஷுங்கிற பையன் வந்து காலை வைக்க போகிறோம். ஓகே, காலை வச்சு பீச் எப்படி இருக்கும் உனக்கு? கேவலமாக இருக்கு ப்ரோ சொல்லிட்டான் அவன். பெசநகர் பீச்சோட பார்த்தா நான் அடித்து ஒழிச்சிருக்கேன் அவனை. கேவலமாக இருக்கு திமுறா பேசுகிறீன்னு. ஓகே, ஃப்ரேமில் வாடா. உள்ள போ, ஃப்ரேமில் வா. நீங்கள் பாடுறாடே இங்கே பாடுறா. ஓகே, நீங்கள் சொன்ன சின்ன சின்ன பசங்க அவங்களோட ஹாப்பினஸ், இந்த சம்மர் டே விட்டாலே அவங்க வீட்டில் இருக்கிறதோட வெளில போனால் ஒரு ஹாப்பினஸ். அந்த பீச் அதோட அலை ரொம்ப அழகாக விளாண்டுட்டாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம், மக்கள் இந்த பரபரம் ஓடி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து தாண்டி அவங்க பீப்புள் எல்லோரும் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க மாரி, வயசானவங்க கூட ரொம்ப ஜாலியாக அவங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் சந்தோஷத்தை பார்க்குறது. அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் எல்லாம் வருஷத்தில் அவங்க வாங்க 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 வாங்கோ அடி